அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அருமையான ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சில்லுண்டு. அதாங்க, ஒரே கலவையில் 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் டாப்பாக செய்ய போகிறாங்க. ரொம்ப சில்லுண்டு அருமையாக பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறோம்ல, இந்த ஐஸ்கிரீமுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் நான் எடுத்துருக்கிறேன். அது நல்லா சூடாகட்டும், நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 லிட்டரு பாலுக்கு ஒரு 100 கிராம் சீனி அதை போட்டுக்கலாங்க. பால் கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 1 லிட்டரு பால் நல்லா அப்படி சூடாகி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு 100 கிராம் சீனி போட்டோம், அது நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ என்னென்னா 50 கிராம் கஸ்டர்ட் பவுட்ரு. இதை சில்லான பால் இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றி நம்ம கிண்டணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சில்லான தண்ணியில் ஊற்றி கலக்கிடலாங்க. பால் நல்லா பொங்கி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அந்த கஸ்டர்டை சில்லான தண்ணியில் கலக்கி வச்சுருக்குறோம். அதை இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். ஸ்லோவில் ஸ்லிம்மாக இருக்கணும் அடுப்பு, இல்லாட்டி அடி பிடிச்சி போயிடும். நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா திக்காக வரும். திக்காக வந்த பிறகு இது நல்லா சூடு ஆறின பிறகு கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம விப்பிங் க்ரீம் எல்லாமே சேர்க்கணும். பாருங்கள், நல்லா திக்காக வந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு விஸ்கு வச்சு கிண்டன்னு வச்சுங்களேன், கட்டி விடுவாமல் நல்லா அருமையாக கிண்டலாங்க. இப்போது நம்ம அடுப்பை அமர்த்திட்டோன்னா இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்து வெளியில் எடுத்து அதுக்கு பிறகு நம்ம இதுக்குள்ளே என்னென்ன கலவை சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நேரம் சூடு ஆறட்டுங்க. இப்போ நம்ம எல்லாம் குக் பண்ணி வச்சோம்ல, நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படி கொஞ்சம் சில்லாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் மேலே ஒரு கவரை போட்டுக்கிடுங்க. கவரை போட்டுட்டு 1 மணி நேரம் அப்படி ஃப்ரிட்ஜில் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம். நல்லா சில்லாகிடுச்சு, செட் ஆகிடுச்சு, நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி ஒரு விஸ்கில் நல்லா விக்ஸ் பண்ணணுங்க. நல்லா அடிச்சு விடணும். கெட்டிலாம் இல்லாமல், அந்த பாருங்க கெட்டி கெட்டியாக இருக்குல்ல, அப்படிலாம் இல்லாமல் நல்லா அடிச்சு விடணும். இதே மிக்சியில் அடிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அப்படியே லிக்விடாக தண்ணியாக போயிடும். அதனால மிக்சியில் அடிக்காதீங்க. இதே மாதிரி ஒரு விஸ்கில் வச்சு நல்லா இது பண்ணுங்க. சூப்பராக வந்துடும். நல்லா அந்த கெட்டிலாம் இல்லாமல் அடிச்சு விட்டுணுங்க. பாருங்க, நல்லா அடிச்சு விட்டாச்சு, கெட்டிலாம் இல்லை. இப்போ நம்ம இதில் என்ன செய்யணும்னா விப்பிங் க்ரீமு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி நம்ம பீட் பண்ணுறோன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ விப்பிங் க்ரீம் வந்து இதில் இந்த கப்பில் 3 கப்பு அளவுக்கு இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். நல்லா சில்லாக இருக்கணுங்க. 3 கப்பு அளவுண்டா உங்களுக்கு ஒரு 300 ml விப்பிங் க்ரீமு நம்ம 3 கப்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா விப்பிங் க்ரீமை பீட் பண்ணியாச்சு. இந்த பாருங்க எந்த லெவலில் இருக்குன்னு, அப்படி கீழே உழுவாத அளவுக்கு அப்படி இதே மாதிரி தாங்க பீட் பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் லிக்விடாக பீட் பண்ணிடக்கூடாது. எப்படின்னா நல்லா உங்களுக்கு திக்காக கெட்டியாக வர்ற அந்த விப்பிங் க்ரீமு சில்லாக இருக்கணும். நல்லா சில்லாக இருந்தால் தான் இதே மாதிரி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம இந்த விப்பிங் க்ரீமை நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீமுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இதை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அப்படி சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி ஒரு ஸ்பெட்லர் வச்சுக்கிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மிக்ஸில் வந்து 3 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நம்ம தயார் பண்ண போகிறோங்க. ஒன்று சாக்லேட் ஐஸ்கிரீமு, ஒன்று மேங்கோ ஐஸ்கிரீமு, ஒன்று ஓரியோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன செய்யணும், நிலப்பில் கவர் போட்டு ஃப்ரிட்ஜரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுக்குவோம். வச்சு எடுத்த பிறகு நம்ம 3ஆக டிவைட் பண்ணி என்னென்ன ஃப்ளவர் சேர்க்குறோமோ அதை சேர்த்துடலாங்க. இது ஒரு கவர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் அப்படி இருக்கட்டும். இப்போது நம்ம அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம். இப்போ ஓரளவு நல்லா சில்லாகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த மிக்ஸில் வந்து 3 ஃப்ளவர்
ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யலான்னு இருக்கேன். இப்போ வாங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம். ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் இது மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக 3 பங்கில் 1 பங்கு எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு போர்ஷன் ஒரு பங்கு எடுத்து வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுட்ரு இதை இதில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ கொக்கோ பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து டார்க் சாக்லேட்டு கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கிடுங்க. மேலாப்புலையும் தூவணும். இதில் கொஞ்சம் உடச்சி போட்டுக்குவோம். மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. சின்ன சின்னதாக உடச்சி போடணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க. இதில் தான் நம்ம ஐஸ்கிரீம் ஊற்ற போகிறோம். இதில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணியாச்சுக்க. இதுக்கு மேலே அந்த உடச்சி வச்சுக்கணுமா சாக்லேட்டு, அதை இதில் போட்டு தூக்கிக்கலாம். இப்போ ஒரு இது சாக்லேட் முடிஞ்சிச்சு. இப்போ 2வது போர்ஷன் வந்து மேங்கோ. நம்ம நல்ல மாம்பழம், நல்ல இனிப்பான மாம்பழத்தை பியூரி பண்ணி தோலையெல்லாம் நீக்கிட்டு மிக்சியில் பியூரி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட கொட்டிக்கிடலாங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு மாம்பழத்தை தோலையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே தூக்கிடலாம். தூக்கிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை வந்து இன்னொரு கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த மேங்காவை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீமு மேங்கோ ஐஸ்கிரீமு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ 3வது இது வந்து ஓரியோ பிஸ்கட் சாக்லேட் ரெடி பண்ண போகிறோம். ஓரியோ பிஸ்கட்டை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேங்க. ரொம்ப சின்னதாக உடச்சிக்கோங்க. அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே, மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும்னா நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ எல்லா ஐஸ்கிரீமும் என்ன செய்யணும்னா ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சுன்னு வச்சுக்கலாம். சூப்பராக செட் ஆயிடும். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இந்த ஓரியோ பிஸ்கட்டை உடச்சி போட்டுக்குவோம். ஓகே, இப்போ எல்லாமே ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜரில் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தா சூப்பராக செட் ஆயிடும். அதுக்கு பிறகு நம்ம சர்வ் பண்ணுவோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 8 மணி நேரம் வச்சோங்க. இப்போ பாருங்கள், அருமையாக உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு ஐஸ்கிரீமு. இது ஓரியோ பிஸ்கட் ஐஸ்கிரீமு, இது மேங்கோ ஐஸ்கிரீம், இது சாக்லேட் ஐஸ்கிரீம், எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம க்யூப்பில் எடுத்து ஒவ்வொரு ஃப்ளவராக எடுக்கணும். இப்போ நம்ம வந்து சாக்லேட் எடுத்தாச்சு. இப்போ மேங்கோ எடுக்கிறோம். நல்லா செட் ஆகிக்குது. இப்போ மேங்கோ வச்சாச்சு. இனி வந்து ஓரியோ சாக்லேட்டு. ஓகே, உங்களுக்கு டாப்பாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அருமையான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டாப்பாக பண்ணியாச்சுங்க. சூப்பராக பண்ணியாச்சு. சாக்லேட் ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம், ஓரியோ பிஸ்கட் ஐஸ்கிரீம், ஒரே கலவையில் ஐஸ்கிரீம் கலவையில் 3 ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சுங்க.
பாருங்க, ரொம்ப டேஸ்டா டிஃப்ரெண்டா நம்ம ஒரே கலவையில 3 ஃபிளவர் ஐஸ்கிரீம் சூப்பரா பண்ணியாச்சுங்க. இது போல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறந்துடாம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.